இயேசுவின் நாமத்தினால வாழ்த்துக்கள். இந்த நாள் தியான பகுதி சங்கீதம் 23:5 என் தலையை எண்ணெயால் அபிஷேகம் பண்ணுகிறீர், என் பாத்திரம் நிரம்பி வழிகிறது. இந்த வசனத்துல ஒரு மிகப்பெரிய ரகசியம் அடங்கி இருக்கிறது. பொதுவாக இந்த சங்கீதத்தை நம்ம ஆறுதலுக்காக கர்த்தரின் மேய்ப்பராய் இருக்கிறார், நான் தாழ்ச்சியடையேன் என்று வாசிப்பதுண்டு. ஆனா பாருங்க, இந்த ஒரு வசனத்துல கிறிஸ்தவர்களுக்கான ஒரு மிகப்பெரிய ப்ரொடெக்ஷன், பாதுகாப்பு அடங்கியிருக்கிறதை நம்ம பார்க்க முடியும். ஏனெனில் இஸ்ரவேல்ல ஆடுகளை மேய்க்கும் பொழுது அந்த ஆடுகளை தலையை சுற்றிலும் ஒரு விதமான பூச்சிகள் அல்லது ஈக்களை போன்ற சில காரியங்கள் அந்த தலைகளை சுற்றி இருக்கும். அது சில நேரங்களில் அல்லது பல நேரங்களில் அந்த ஆடுகளினுடைய சுவாச துளைகளின் வழியாகவும் காதுகளின் வழியாகவும் அது சென்று அதை அப்படியே துன்புறுத்தி சில நேரங்களில் ஆடுகள் தங்களை பாறைகளிலே இடித்து கொண்டு தங்கள் தலைகளை மாய்த்து கொள்ளவும் அது அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையை உண்டாக்குகிறதா இருக்கும். அதனால மேய்ப்பர்கள் என்ன செய்வாங்க அப்படின்னா, அந்த தலையின் மேல ஒரு எண்ணெயை ஊற்றுவாங்க. பாருங்க, அந்த எண்ணெய் அந்த ஆடுகளை இப்படிப்பட்ட பூச்சிகளிலிருந்தும் ஈக்களிலிருந்தும் பாதுகாக்கிறது. நம்ம வேதத்துல வாசிக்கும் பொழுது இஸ்ரவேலுடைய நாட்கள் எகிப்துல பெயல்செபூல் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஈக்களை குறித்த பெயல்செபூல் அப்படின்னு சொல்லும்போது அது பிசாசினுடைய அடையாளமா இருக்கிறது. இப்போ பாருங்க, அநேக நேரத்துல நம்முடைய வாழ்க்கையிலும் இந்த பிசாசானவன் என்ன பண்றான்னா, அந்த பெயல்செபூலின் ஆவியை அப்படியே நம்ம தலையிலே சுற்றிலும் நம்முடைய வாழ்க்கையில அநேக நெருக்கங்கள், ஒருவேளை யோசனைகள், சில டார்ச்சர்ஸ், சில விதமான எண்ணங்களை, அப்படியே சந்தேகங்களை, சோதனைகளை சுற்றி கொண்டே இருக்க மனிதர்கள் சில நேரத்துல அதை தாங்கிக் கொள்ள முடியல அப்படின்னா அவங்க எந்த ஒரு முடிவுக்கும் அந்த அழுத்தத்தின் நிமித்தமாக அவங்க போகிறது உண்டு. அதை தான் அந்த ஆட்டுக்குட்டியினுடைய லைஃப்லையும் பார்க்கிறோம். அந்த டார்ச்சர் தாங்க முடியாம அது பாறைகளில் இடித்து மோதி கொள்வது போல மனிதர்களும் இந்த பிசாசனுடைய அந்த உபத்திரம் தாங்க முடியாம தங்கள் உயிரை மாய்த்து கொள்ளக்கூடிய சூழ்நிலைகளுக்கு தள்ளப்படுகிறாங்க. அதனால தான் தாவீது ஜெபிக்கிறான், ஆண்டவரே என் தலையை எண்ணெயால் அபிஷேகம் பண்ணும். பாருங்க, ஆண்டவர் கொடுக்கிற அந்த அபிஷேகம் என்னன்னா, நம்முடைய சிந்தைக்கு அது மிகப்பெரிய ஒரு ப்ரொடெக்ஷனா இருக்கும், ஒரு பாதுகாப்பா இருக்கும். நம்முடைய எண்ணத்துல தேவையில்லாத காரியங்கள் வராதபடிக்கு விசுவாசம் மாத்திரமே நிலைத்திருக்கும்படியாக தேவன் இப்படிப்பட்ட ஒரு ஜெபத்தை ஜெபிக்கிறார். நாமளும் இந்த காலை வேளையில ஆண்டவரை பார்த்து ஜெபிக்கலாமா? இந்த பொல்லாத உலகத்துல மனுஷர்கள் எத்தனையோ வார்த்தைகள் பேசலாம், எத்தனையோ ஏளனங்கள் வரலாம், எத்தனையோ விதமான அழுத்தங்களை கொடுக்கக்கூடிய காரியங்கள், பெயல்செபூலின் ஆவிகள் வரலாம். ஆண்டவரை பார்த்து கேட்கலாம், என் தலையை எண்ணெயால் அபிஷேகம் பண்ணுங்க ஆண்டவரே என்று சொல்லி அந்த எண்ணெய், அந்த அபிஷேகம் நம்ம எல்லாவற்றினின்றும் பாதுகாத்து நம்மை விடுவிக்கும். கர்த்தர் தாமே இந்த நாள்ல உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன், ஆமேன்.